ஹாய். ஹாய். தீர்வு சேனலுக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி காலகட்டத்தில் லவ் மேரேஜ் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, அரேஞ்ச் மேரேஜ் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு 2 மேரேஜுமே வேணான்னு தான் நினைப்பேன் நான், என்ன கேட்டால். ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் சப்போர்ட்டு நல்ல நம்மளுக்கு அம்மா அப்பா சப்போர்ட்டோட நம்மளுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லது அப்படின்ட்டு. ஏன்னா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு மட்டும்தான் ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களோட மனநல மாறும். அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நம்ம அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க. அதே நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா ஒரு சின்ன பிரச்சனைனா கூட ஃபஸ்ட்டு அம்மாவோ அப்பாவோ வருவாங்க. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு சொல்லுவேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. சரி, நீங்கள் மக்களுக்கு உங்கள் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன? ஏன்னா நான் லவ் மேரேஜ் தான். நான் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் லைஃப்பில். ஸோ அதனால் கடைசியாக அம்மா கிட்ட தான் நின்னேன். அதனால் நான் மக்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லாருக்கும் அப்படி இருக்காது. ஃபஸ்ட்டு லவ் மேரேஜ் பண்ணுற எல்லாருக்குமே பாசிட்டிவாக இருக்காது. அதில் 100%ல் 30% தான் சக்ஸஸ் ஆகுது. மீதி 70% அம்மா கிட்ட தான் அடுத்து நிற்கிறாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது. அதனால் என்னென்னா அந்த டைமுக்கு வேணால் அது நல்லா இருக்கலாம். ஒரு 6 to 1 இயர்க்கு வேணால் அது நல்லா இருக்கலாம். உங்களோட கருத்து லவ் மேரேஜ் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.